ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டைரி. இன்னைக்கு நம்ம மசாலா வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை ஊற வச்சிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், லெமன் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 ஹவருக்கு ஊறினதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 1/2 ஹவர்ல நம்ம மசாலா வறுக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வறுக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இதுல 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, பட்டை இந்த அளவுக்கு 2 போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம இந்த சிக்கனை ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஹீட் ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை வச்சிடலாம். திருப்பி போட்டுடலாம். இது ஒரு பிளேட் எடுத்து வச்சிடலாம். நம்ம 2வது செட் போட்டுடலாம். நம்ம இதே ஆயில்லயே ரெடி பண்ணிடலாம் கிரேவியும். ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்ப சீரகம் போட்டுடலாம், 2 காஞ்ச மிளகாய், 10 பூண்டு பல் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த நேரத்துல கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சு வச்சிருக்க மசாலாவை எடுத்து கொட்டிடலாம்.
இப்போ கறி எடுத்து போட்டுடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம கறி வேக வைக்கும் போதே உப்பெல்லாம் போட்டுட்டோம். இப்ப தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது சப்பாத்தி அண்ட் இட்லி, சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா இறக்கும் போது கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பூண்டு, தனியா, சீரகம் எல்லாத்தோட ஃப்ளேவரோட செம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான சிக்கன் கிரேவி. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.